உன்னால மித்ராவுடைய கம்பெனி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அத நீ மறந்துட்டியா? அவ்வளவு எதுக்கு? என் கம்பெனில நீ வேலை செய்யறதால என் கம்பெனி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும். என் கம்பெனியை டெவலப் பண்ண நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு எனக்கு தெரியும். அதை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது லட்சுமி. ஐயோ, அது கிடையாது அர்ஜுன். அவர் என்ன அவரோட பொண்ணு சம்யுக்தாவா இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த போறேன்னு சொல்றாரு. அது எப்படி சாத்தியமாகும் அர்ஜுன்? நான் எல்லார் முன்னாடியும் வந்தேன்னா என்னை பத்தி மித்ராக்கு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் என்னோட குடும்பத்துக்கு மனிஷாவால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இல்ல லட்சுமி, நீ லட்சுமிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஜெயமாருடைய பொண்ணு சம்யுக்தாவா தான் எல்லாருமே உன்னை பாப்பாங்க. சார், ஷீ இஸ் ரெடி. லக்ஷ்மி சம்யுக்தாவா இந்த உலகத்துக்கு அறிமுகமாகிறதுக்கு லக்ஷ்மி தயாரா இருக்கா? தேங்க்யூம்மா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூம்மா. பிரேக்கிங் நியூஸ். இன்னைக்கு காலையிலேயே அமெரிக்கால இருந்து அவர் சொந்த ஊருக்கு திரும்பி இருக்காரு. மிகப்பெரிய பிசினஸ் மேனான JMR. அவருக்கு இப்ப உடல்நிலை சரியில்லை. அதனால இன்னைக்கு ராத்திரியே அவர் திரும்பவும் அமெரிக்காக்கு போறதா செய்தி வந்திருக்கு. பியூட்டிஃபுல் ஃபியூச்சர் ப்ராஜெக்டை பத்தி எந்த முடிவும் எடுக்காம ப்ராஜெக்டை யாருக்கும் கொடுக்காமலே போறாரா? ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட ஆரம்பிக்கிறதுக்காக தான் திரு JMR அவர்கள் அமெரிக்கால இருந்து அவர் சொந்த ஊருக்கு வந்திருக்காரு. ஆனா இப்போ அந்த ப்ராஜெக்ட பத்தி எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அமெரிக்காக்கு கிளம்பி போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. மித்ரா அவ கூட ப்ராஜெக்ட் கனெக்ஷன் இல்லாம பர்சனல் கனெக்ஷன் வச்சுக்கிட்டான்னு வைங்க, என்னோட வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சு போயிடும். மனிஷா, இப்பெல்லாம் நீ அதிகமா அவமானத்தை சந்திக்கிறல, அதனாலதான் உனக்கு சந்தேக புத்தி வந்திருக்கு. என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன மனிஷா, மித்ராவை இவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்க. அவனை பத்தி உனக்கு தெரியாதா? அவனை பார்க்கும்போது யார் கூட வேணாலும் கனெக்ஷன் வச்சுக்கிற மாதிரி தெரியுதா? லக்ஷ்மி விஷயத்துல கூட நீங்க நினைச்ச மாதிரி தான் நானும் நினைச்சேன். லவ் பண்ற என்ன விட்டுட்டு அந்த கிராமத்து பொண்ணு கிட்ட காதல்ல எப்படி விழுவான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில என்ன ஆச்சு? டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் கூட லக்ஷ்மி கழுத்துல மித்ரா தாலி கட்ட வேண்டியதா போச்சு. அனுபவம் ஆண்டி, அனுபவம். ஒரு கெட்ட கனவு மாதிரியான அனுபவம். எல்லா தடவையும் அப்படியெல்லாம் நடக்காதுல்ல. முதல்ல அந்த சம்யுக்தா வரட்டும். அவ யாரு, எப்படிப்பட்டவன்னு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்போம். வந்தா வந்துட்டு போட்டோம். ஆனா அவ மட்டும் அழகா இருக்க கூடாது. நீ எதுக்காக இந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்க? இவ்வளவு பயப்படுறது நல்லதில்ல மனுஷா. வா. குட் லக். ஆல் தி பெஸ்ட் பாய்ஸ். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க மித்ரா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா டாட். JMR சார் நான் இது வரைக்கும் நேர்லயும் பார்த்ததில்ல, அவரை சந்திச்சதும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு. என் பேர் சொல்லி கூப்பிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மித்ரா. JMR சார் உன்னை கூப்பிட்டு பேசினாரா? ஆமா மாம், நான் அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஆக்சுவலா அவருக்கு என்ன பத்தி எப்படி தெரியும், என் பேர் எப்படி தெரியும்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை யாராவது உன்னை பத்தி முன்னாடியே JMR சார் கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை பத்தி அவர்கிட்ட நல்ல விதமா சொல்றதுக்கு யார் இருக்காங்க? ஏன் இருக்க மாட்டாங்க மித்ரா? இந்த ஊர்லயே பெஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யாருன்னு கேட்டா முதல் 5 பேர்ல உன்னோட பேரு கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறாங்க. JMR சார் கிட்ட உன்னை பத்தி யாரும் சொல்லாமலா இருக்க போறாங்க? நிச்சயமா உன்னை பத்தி யாராவது சொல்லிருப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான் பெரியமா.
இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை டீல் பண்ணதுக்கு அப்புறம் இங்க த பெஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்க அவரு களத்துல விசாரிச்சிருக்கலாம்ல. லக்ஷ்மி, எதை பத்தி நீ இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்க? அது இல்ல அர்ஜுன், ஜெயமார் சாரோட ஆசையையும் கனவையும் நிறைவேற்றுறதுக்காக நான் சம்யுக்தாவா வளர்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா சம்யுக்தாவோட உருவத்துல என்னோட குடும்பத்தையே நான் ஏமாத்துறது இன்னமும் எனக்கு தப்பா தான் தோணிக்கிட்டு இருக்கு. நாம பார்க்குற எல்லா விஷயத்துக்கும் ரெண்டு கோணம் இருக்கும். ஒன்னு நல்ல விதமா, இன்னொன்னு கெட்ட விதமா. ராமாயணத்துல ராமர் அந்த ராவண அசுரனை கொன்னத கொலைங்கிற நோக்கத்துல பாக்குறியா, இல்ல அத கடவுளுடைய தர்மமா பாக்குறியா? அது கடவுளோட தர்மம் தான். ராமர் ஒரு உயிரை எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ராமர் ஒரு கொலை பண்ணிருக்காருன்னு நீ ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிற? ஸ்ரீராமர் ராவணாசுரனை அழிச்சது நல்லதை காப்பாத்துறதுக்காகவும் நீதியை நிலைநாட்டுறதுக்காகவும். அதனாலதான் ராமர் செஞ்சது எனக்கு ஒரு கொலையா தோணவே இல்ல. நீ செய்ய போறது கூட அதுதான் லக்ஷ்மி. நீ யாருக்கும் கெடுதல் செய்ய போறது இல்ல, யாருக்கும் துரோகமும் செய்ய போறது இல்ல. உன் புருஷனை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்க. உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக ஒரு அடி முன்னாடி நீ எடுத்து வைக்கிற. உன் குடும்பத்துடைய நல்லதுக்காக ஒரு தியாகம் செஞ்சிட்டு இருக்க. நீ செய்யறது உன்னோட சுயநலத்துக்காக இல்ல, உன்னை சார்ந்தவங்களுக்கு நல்லது செய்யற. இது அப்படியே அந்த ஸ்ரீராமர் பண்ண மாதிரியே தான். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். எதுக்கு லக்ஷ்மி? நான் செய்யறது தப்பா ரைட்டான்னு தெரியாம நான் குழம்பி போயிருந்தேன். இப்ப எனக்கு நீங்க நல்லா புரிய வச்சிருக்கீங்க. தட்ஸ் ஓகே லக்ஷ்மி. என்னோட வாழ்க்கையில நான் என்ன சாதிச்சேன்னெல்லாம் எனக்கு தெரியாது, எவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிச்சேன்னெல்லாம் கூட தெரியாது. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நான் ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அர்ஜுன். என்ன அது? அர்ஜுனுங்கிற ஒரு நல்ல நண்பனை நான் என் வாழ்க்கையில சம்பாதிச்சு வச்சிருக்கேன். எதுக்காகமா என்ன கூப்பிட்ட? சொல்லுமா சின்ன தாயி, நீ என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? எந்த உண்மையை நான் என் வாயால சொல்லணும்? எங்க அப்பா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எங்க அப்பாவுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்குமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடு இழந்த ஒண்ணை இப்ப திரும்ப பெற போகுது. இந்த வீட்டு வாசப்படி ரொம்ப காலமா காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாவே அடி எடுத்து வைக்க போகுது தாயி.